யவீருவின் குமாரத்தி. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தாகூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். குமாரத்தி மரித்து போனாள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். இதைத் தொடர்ந்து அவருக்கு மற்றொரு ஊழியம் காத்துக் கொண்டிருக்கிறது. மரண அவஸ்தையில் இருந்த யவீருவின் குமாரத்தி இப்போது மரித்து போய்விட்டாள். மரித்தவளை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்ப சித்தம் கொண்டிருக்கிறார். பெரும்பாலுள்ள ஸ்திரீயோடு இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது யவீருவின் வீட்டில் இருந்து சிலர் யவீருவை பார்க்க வருகிறார்கள். யவீருவின் குமாரத்தி மரித்து போனாள் என்னும் சோக செய்தியை அவருக்கு அறிவிக்கிறார்கள். குமாரத்தி உயிரோடு இருந்தால்தான் அவளை குணப்படுத்த முடியும். உயிர் இருக்கும் போதுதான் நம்பிக்கை இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் வியாதியை சுஸ்தமாக்க முயற்சி பண்ணலாம். மரித்து போய்விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. மரித்த சரீரத்தை கல்லறையில் அடக்கம் பண்ண மாத்திரமே முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கு உண்டாயிற்று. யவீருவின் குமாரத்தி மரித்து போனதினால் இனிமேல் இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டியதில்லை என்றும் அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதனால் ஒரு பயனும் இல்லை என்றும் யவீருவிடம் கூறுகிறார்கள். யவீருவின் குமாரத்தியை பொறுத்தளவில் எல்லாம் முடிந்து போயிற்று. அவளுடைய ஜீவியத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறிற்று. அவள் மரித்து போனது தேவனுடைய சித்தம் என்று உணர்ந்து யவீருவும் அவனுடைய குடும்பத்தாரும் அந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவான நிலைமை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்ள வேண்டிய சமயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உலகத்தின் பார்வைக்கு அந்த குமாரத்தி மரித்து போனவளாக இருந்தாலும் இயேசுவின் பார்வைக்கு அவள் நித்திரை செய்கிறவளாக காணப்படுகிறாள். எல்லாம் முடிந்து போயிற்று என்று ஜனங்கள் நினைத்தாலும் இயேசு கிறிஸ்து அந்த முடிவிலும் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணுகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன் ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி யவீருவின் வீட்டில் இருந்து வந்தவர்கள் அவனோடு பேசிக் கொண்டிருப்பதை இயேசு கிறிஸ்து தமது காதுகளால் கேட்கிறார். யவீரு நம்பிக்கை இழந்தவனாக சோர்ந்து போய் இருக்கிறான். தன் குமாரத்தி மரித்து போனதை நினைத்து துக்கத்தில் இருக்கிறான். இப்படிப்பட்ட யவீருவுக்கு இயேசு கிறிஸ்து ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று இயேசு யவீருவை உற்சாகப்படுத்துகிறார். யவீருவின் வீட்டிற்கு போகும் வழியில்தான் இயேசு சிறிது நேரம் தங்கியிருந்து பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குணப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரை குணப்படுத்தும் போது அதற்கு பதிலாக மற்றொருவர் மரித்து போக வேண்டும் என்னும் நிர்பந்தம் எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது மற்றவருக்கு சாபம் வரப்போவதில்லை. இயேசு கிறிஸ்து பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குணப்படுத்தியதினால் யவீருவின் மகள் மரித்து போக வேண்டும் என்னும் அவசியமும் இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு காலதாமதம் உண்டானதினால் தன் மகள் மரித்து போனாள் என்று ஒருவேளை யவீரு நினைத்திருக்கலாம்.
கலங்கி அவனை பார்த்து இயேசு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று தைரியப்படுத்துகிறார். தன் மகள் மரித்துப்போன செய்தியை கேட்ட பின்பும் தன் மகளை மறுபடியும் உயிரோடு எழுப்ப இயேசுவால் முடியும் என்று யவீரு நம்புகிறான். ஆகையினால் அவன் மிகவும் மனத்தாழ்மையோடு இயேசுவிடம், என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறான். வியாதி இருக்கும் இடத்தில் தேவனுடைய கிருபை வெளிப்படுவது போலவே மரணம் இருக்கும் இடத்திலும் அவருடைய கிருபை வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமது கண்ணீரை துடைக்கிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், வியாதியை குணப்படுத்துகிறவர், மரித்தவரை மறுபடியும் உயிரோடு எழுப்புகிறவர். யவீருவின் மகள் மரித்து போனாள் என்னும் செய்தியை கேட்டவுடன் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இயேசு தீர்மானம் பண்ணுகிறார். யவீருவை பயப்படாதே என்று ஆறுதல் படுத்துகிறார். யவீருவின் மகள் மரித்து போனாலும் அந்த வீட்டிற்கு சென்று அவளை மறுபடியும் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று இயேசு சித்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை யவீரு விசுவாசிக்க வேண்டும். இயேசு வரும்போது அங்கு நன்மையே நடைபெறும் என்பதை நாம் நம்ப வேண்டும். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு யவீருவை பார்த்து தமது வல்லமையினால் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று அவனை தைரியப்படுத்துகிறார். நமக்கு பல கஷ்டங்களும் சோதனைகளும் வேதனைகளும் வந்த போதிலும் நமது நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மீதே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். நமக்கு நன்மையானதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிப்பார். நாம் மரித்தாலும் மறுபடியும் உயிரோடு எழும்புவோம் என்னும் விசுவாசம் நமக்குள் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பாடுகளுக்காக மாத்திரம் கவலைப்படாமல் இனிமேல் வரப்போகிற மகிமையை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். ஜெப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன்னுடைய குமாரத்தியை சுஸ்தமாக்க வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் இவ்வாறு கூறிய இந்த வார்த்தையை கேட்டவுடனே இயேசு கிறிஸ்து ஜெப ஆலய தலைவனிடம் இவ்வாறு கூறுகிறார், விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கூறுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு வர வேண்டும். தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமது அவிசுவாசத்தின் நிமித்தமாக ஜெபத்தில் நாம் கேட்கும் பல காரியங்களுக்கு நமக்கு பதில் கிடைப்பதில்லை. ஜெப ஆலய தலைவனுடைய வீடு பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோட வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையும் தகப்பனையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து, இயேசு கிறிஸ்து யவீருவோடு அவனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கு யவீருவின் மரித்த குமாரத்தியின் சரீரம் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருந்த ஜனக்கூட்டத்தார் அனைவரையும் யவீருவின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லவில்லை. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேரை மாத்திரமே யவீருவின் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். மரித்து போன யவீருவின் குமாரத்தியை அவருடைய குடும்பத்தார் எல்லோரும் அதிகமாக நேசிக்கிறார்கள். ஆகையினால் அவள் மரித்த துக்கத்தை தாங்க முடியாமல் எல்லோரும் அழுது புலம்புகிறார்கள். இந்த குமாரத்தி மெய்யாகவே மரித்து போனாள் என்பதற்கு அவர்கள் அழுது புலம்புவதும் ஒரு சான்றாகும். மரித்து போன அந்த குமாரத்தி இயேசுவின் பார்வைக்கு நித்திரை செய்கிறவளாக காணப்படுகிறாள். இயேசு அங்கு கூடியிருக்கும் ஜனங்களிடம் பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று கூறுகிறார். இயேசுவின் பேச்சை கேட்டு அழுது புலம்பும் ஜனங்கள் அவரை பார்த்து நகைக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் மீது நம்பிக்கை இல்லை. ஆகையினால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படாமல் ஏளனமாய் நகைக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையை விசுவாசியாத ஜனங்கள் அவர் செய்யும் அற்புதத்தை காண மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து யவீருவின் குமாரத்தியை மறுபடியும் உயிரோடு எழுப்பி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த வீட்டில் கூடியிருக்கும் ஜனங்கள் இந்த அற்புதத்தை காண்பதற்கு பாத்திரவான்களாக இல்லை. ஏனெனில் அவர்கள் இயேசுவின் பேச்சை கேட்டு நகைக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய காரியங்களை குறித்து ஞானமற்றவர்களாக இருக்கிறார்கள். இயேசு மரணத்தை நித்திரை என்று கூறுகிறார். இந்த வார்த்தையின் பொருளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை.
அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இயேசுவை ஏளனம் பண்ணுகிறார்கள். தாம் செய்யும் அற்புதத்தை காண இயேசு இவர்களை அனுமதிக்கவில்லை. தம்மை பார்த்து நகைத்தவர்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டை விட்டு வெளியே போக பண்ணுகிறார். பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரையும் தம்மோடு அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசிக்கிறார். பிள்ளையின் பெற்றோர்கள் அமைதியாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக இயேசு தம்மோடு அழைத்துச் செல்கிறார். மரித்துப்போன குமாரத்தியை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புவதற்கு பிள்ளையின் பெற்றோரும் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்தார். மத்தேயு 8:13, 15:28, யோவான் 4:50 முதல் 54 வரை உள்ள வசனங்கள் ஆகியவற்றை நாம் வாசிக்கிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்து தூரத்தில் இருந்தபடியே இந்த ஸ்திரீயை குணப்படுத்தி இருக்க முடியும். ஆயினும் இந்த வீட்டிற்கு வந்து அந்த ஸ்திரீயை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். கிழக்கு தேசங்களில் ஒருவர் மரித்து போகும்போது அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் துக்கம் விசாரிக்க வந்து விடுவார்கள். ஒப்பாரி பாடல்களை பாடுவார்கள். கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒப்பாரி பாடகர்களும் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்துத்தான், நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன என்று கேட்கிறார். ஒப்பாரி பாடுகிறவர்கள் துக்கத்தினால் பாடவில்லை, அது அவர்களுடைய வழக்கம். ஆகையினால் ஒப்பாரி பாடுகிறவர்கள் திடீரென்று நகைக்கிறார்கள். இந்த பிள்ளை மரித்துவிட்டாள் என்பது அவர்களுக்கு தெரியும். அவருடைய நகைப்பு தங்களுடைய அவிசுவாசத்தையே காண்பிக்கிறது. இயேசு எல்லோரையும் வெளியே போக பண்ணினார். நகைத்தவர்களையும் சந்தடி பண்ணியவர்களையும் இயேசு வெளியே அனுப்பிவிட்டார். அவர்கள் இருந்தால் இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியாது என்பது இதன் பொருள் அல்ல. தேவனுடைய கிரியை நடைபெறும் இடத்தில் அமைதியும் பயபக்தியும் காணப்பட வேண்டும். இதை வலியுறுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து அவர்களை வெளியே போக பண்ணினார். இயேசு பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்தார். மொத்தம் 6 பேர் அந்த பிள்ளையின் உயிர்த்தெழுதலை தங்கள் கண்களால் கண்டார்கள். இயேசு, பிள்ளையின் தாயும் தகப்பனும் 3 சீஷர்களும். தலிதா கூமி, பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். தமது வார்த்தையின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்து மரித்து போன சிறு பிள்ளையை மறுபடியும் உயிரோடு எழுப்புகிறார். இயேசு பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூமி என்று கூறுகிறார். இது சீரிய பாஷையின் வார்த்தையாகும். இந்த வார்த்தைக்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை தமது கட்டளையாக சொல்லுகிறார். மரித்து போனவரிடம் எழும்பக்கூடிய வல்லமை இல்லை. மரித்த சரீரம் தன் சுயபலத்தால் எழும்பாது. யவீருவின் மகளை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எழுப்புகிறது. இயேசுவின் வார்த்தையோடு தெய்வீக வல்லமையும் கலந்திருக்கிறது. இயேசுவின் வார்த்தை அற்புதம் செய்கிறது. எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கட்டளையிடும்போது அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக சகலமும் சம்பவிக்கும். இயேசு தமது வார்த்தையின் கட்டளையினால் கிரியை நடப்பிக்கிறார். தமக்கு பிரியமானதை தமது வாயினால் அறிவிக்கிறார். அதன் பிரகாரமாகவே இப்போது மரித்து போன சிறு பெண்ணையும் உயிரோடு எழுப்புகிறார். சுவிசேஷத்தின் அழைப்பும் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை போல சுவிசேஷ வார்த்தையும் அற்புதம் செய்யும் வல்லமை உள்ளது. பாவத்தினாலும் மீறுதலினாலும் மரித்து போய் இருப்போரை சுவிசேஷ வார்த்தை மறுபடியும் பிழைக்கச் செய்கிறது. மரித்து போன யவீருவின் மகள் தன் சுய பலத்தினால் மறுபடியும் உயிரோடு எழும்ப முடியாது. அவள் எழும்புவதற்கு இயேசுவின் வார்த்தை தேவைப்படுகிறது. அதுபோலவே மனுஷரும் தங்களுடைய சுய பலத்தினால் பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை அடைய முடியாது. நித்திய ஜீவனை பெறுவதற்கு சுவிசேஷ வார்த்தை தேவைப்படுகிறது. சிறு பெண் எழுந்து நடக்கிறாள். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து போன சிறு பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூமி என்று கூறுகிறார். உடனே அந்த சிறு பெண் எழுந்து நடக்கிறாள். சிறு பெண்ணை எழுந்திரு என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டவுடன் மரித்து போன அவளுக்குள் மறுபடியும் ஜீவன் பிரவேசிக்கிறது. மரித்தவளாக படுத்திருந்தவள் இயேசு கட்டளையிட்ட பின்பு
இப்போது உயிருள்ளவளாக எழுந்து நடக்கிறாள். இந்த சிறு பிள்ளையைப் போல் நமது ஆவிக்குரிய ஜீவியமும் மரித்து போய் இருக்கலாம். கவனக்குறைவு, சோம்பேறித்தனம் எனும் படுக்கைகளில் மரித்தவர்களைப் போல எவ்வித கிரியையும் இல்லாமல் நாம் செயல்படாமல் இருக்கலாம். மரித்து போன நம்மை மறுபடியும் எழுப்ப இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்வு உண்டாகும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அவருடைய பலத்தினால் நாம் மறுபடியும் எழும்பி நடக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தின் ஊழியங்களை செய்ய வேண்டும். மரித்து போன சிறு பெண் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எழுந்து நடப்பதை அங்கு கூடியிருக்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அவர்களுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அவர்களால் மறுதலிக்க முடியாது. அதை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். மரித்து போன பெண் உயிரோடு எழும்போது சாதாரண சம்பவம் அல்ல. இந்த சம்பவத்தை பார்த்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதம் நடப்பதைக் கண்டு அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார்கள். வீட்டிற்கு வெளியே சந்தடி பண்ணுகிறவர்களும் ஒப்பாரி பாடுகிறவர்களும் நகைத்து பரியாசம் பண்ணுகிறவர்களும் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே மரித்து போன இந்த சிறு பெண் இப்போது மறுபடியும் உயிர் பெற்று நடந்து செல்கிறாள். அதை கண்ட அனைவருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். யவீருவின் வீட்டில் மிகப்பெரிய அற்புதம் நடைபெறுகிறது. மரித்து போனவள் மறுபடியும் எழுந்து நடக்கிறாள். இந்த அற்புதத்தை கண்டு அந்த வீட்டிலே கூடியிருக்கிறவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த அற்புத சம்பவத்தை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிடுகிறார். தம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் இந்த அற்புதம் தெரிந்திருந்தால் போதும் என்று இயேசு தீர்மானம் பண்ணுகிறார். இந்த அற்புதத்தை அவர்கள் இதற்கு மேல் பிரகடனம் பண்ணி விளம்பரம் செய்யக்கூடாது. இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மரித்து போன சிறு பெண் எழுந்து நடக்கிறாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி இயேசு சொல்லுகிறார். மரண அவஸ்தையில் இருந்தபோது இவளுடைய சரீரம் மிகவும் பலவீனமாக இருந்திருக்கும். இவளால் எந்த போஜனமும் புசித்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த சிறு பெண்ணை மறுபடியும் உயிரோடு எழுப்பும் போது அவளுடைய சரீரத்தில் தெம்பையும் பலனையும் கொடுக்கிறார். சுகமான ஆரோக்கியம் இவளுக்கு மறுபடியும் வருகிறது. ஆகாரத்தை புசிக்கும் அளவிற்கு இவளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. ஆகையினால் இவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி இயேசு கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கும் போது நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவி புரியும் வகையில் நமக்கு ஆவிக்குரிய போஜனத்தையும் கொடுக்கிறார். நம்மை ரட்சித்து விட்டு நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி கரிசனை இல்லாமல் இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை. நம்மீது அவர் பூரண கரிசனையோடு இருக்கிறார். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். தமது சித்தத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து நம்மை பூரணமாக உருவாக்குகிறார். தாம் செய்த அற்புதங்களை ஜனங்கள் பிறருக்கு அறிவிக்க கூடாது என்று இயேசு கிறிஸ்து கண்டிப்புடன் உத்தரவிடுகிறார். காலம் வரும் வரையிலும் இயேசு தாம் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் விளம்பரப்படுத்த வேண்டியதில்லை என்று சித்தம் கொண்டிருந்தார். திரளான ஜனங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் பிதாவின் சித்தத்தை செய்வது இயேசு கிறிஸ்துவின் பிரதான நோக்கம். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி இயேசு சொன்னார். வியாதியில் இருப்பவர்களால் சரியாக சாப்பிட முடியாது. இந்த சிறுமி மரித்து போனவள். இப்போது இயேசு கிறிஸ்து இவளுக்கு ஆகாரம் கொடுக்குமாறு கூறுகிறார். சரீர பிரகாரமாக அவள் ஆகாரத்தை புசித்து பலன் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய அற்புதத்தை செய்யும் அதே வேளையில் இயற்கையின் பிரமாணத்திற்கும் முக்கியத்துவம் தருகிறார்.